ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எடிக்ளான்ஸ். போன வீடியோவில் ஹிரகானாவில் இருக்கிற முதல் வரிசையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த வரிசையான கா வரிசையை பற்றி பார்ப்போம். தமிழில் இருக்கிற கா வரிசையும் ஜாப்பனீஸில் இருக்கிற கா வரிசையும் ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா கா, கி, கு, கே, கோ. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஜாப்பனீஸில் குரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கா கிட்டத்தட்ட தமிழில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல இப்படி ஒரு கோடு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக், லாஸ்ட்டாக ஒரு சின்ன கோடு. கீ எழுதுகிறப்போ 2 வெர்டிக்கல் ஸ்ட்ரோக், அப்புறம் மேலேருந்து கீழே வர மாதிரி ஒரு கோடு, கடைசியாக ஒரு சின்ன சுழி. கு வந்து மேக்ஸில் யூஸ் பண்ணுற லெஸ் தென் சைன் மாதிரி எழுதுனா கு. கே எழுதுகிறப்போ முதல்ல எல் மாதிரி ஒரு கோடு, அப்புறம் ரைட் சைடில் வந்து டி மாதிரி எழுதுனா போதும். கோ வந்து மேலே ஒரு கோடு, அப்புறம் கீழே ஒரு கோடு. அவ்வளோதான் அங்கே காவில் இருக்கிற வரிசை. இன்னைக்கு ஹிரகானாவில் இருக்கிற கா வரிசையை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். எடிக்ளான்ஸை சப்போர்ட் பண்ண மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எடிக்ளான்ஸ்.